திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்த மு.க. அழகிரி தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கிறார். 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் திடீர் திருப்பமாக நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தான் ஒட்டுமொத்த தி.மு.க.விற்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எதற்காக, என்ன காரணம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது மதுரை மாவட்டத்திற்கு பிரச்சாரத்திற்கு சென்ற மு.க. அழகிரி அவர்கள் தற்பொழுது லஞ்சம் பெற்று வாக்காளருக்கு கொடுத்ததன் காரணமாக தாசில்தார் தட்டி கேட்டதன் காரணமாக மு.க. அழகிரி அவர்கள் தாசில்தாரை தாக்கிய வழக்கு கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த 9ஆம் தேதி இந்த வழக்கு கேள்வி விசாரணைக்காக மு.க. அழகிரி அவர்கள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக இருந்தார். இதையடுத்து இந்த வழக்கின் இன்று தீர்ப்பளிக்கப்படும் என்று நீதிபதி ரபிக் அறிவித்திருந்தார். இதன்படி இன்று தீர்ப்பு வாசிக்கப்பட்ட நிலையில் இதற்கான குற்றம் சாட்டப்பட்ட மு.க. அழகிரி மற்றும் மதுரை முன்னாள் மேயர் மன்னன் என்பவரும் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் தலா 50,000 அபதாரமும் ஏற்கனவே 3 ஆண்டுகள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது இறுதி தீர்ப்பின் பொழுது நீதிபதி ரபிக் அவர்கள் தண்டனை வழங்காமல் 50,000 அபதாரம் மற்றும் செலுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. 3 மாதங்கள் மதுரை காவல் நிலையத்தில் தினமும் காலை 10:30 மணி அளவில் கையொப்பம் இட வேண்டும் என்றும் நீதிபதி ரபிக் அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருப்பதுதான் தற்பொழுது மு.க. அழகிரி அவர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. வயது மூப்பின் காரணமாக தற்பொழுது மு.க. அழகிரி அவர்கள் தினம்தோறும் காவல் நிலையத்தில் ஆஜராக முடியாது என்ற காரணத்தினால் தற்பொழுது மேல்முறையீடும் செய்திருக்கிறார். தாசில்தாரை தாக்கிய வழக்கில் 2011ஆம் ஆண்டு வழக்கு தொடங்கப்பட்டது. 2024ஆம் ஆண்டு தான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.